சிதம்பரத்துல நடராஜமூர்த்தி தனது வலது பதத்தை கீழே ஊன்றி இடது பதத்தை தூக்கி ஆடுவார். இதை பார்த்த பாண்டிய மன்னன், அப்பனே உனக்கு கால வலிக்கலையா, கால் மாற்றி ஆடக்கூடாதான்னு கேட்டதற்கு இணங்க இடது பதத்தை கீழே ஊன்றி வலது பதத்தை தூக்கி ஆடுவார் மதுரையில. அதோடு மட்டுமல்ல, அப்படி ஆடும்போது தன்னுடைய புறங்கால் மேலே தெரிகிற அளவுக்கு அவர் அற்புதமாக ஆடுவார். அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் போதே தனது அபயகரத்தை காண்பித்து பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்வதையும் பகவான் மறக்கவில்லை. இந்த தாண்டவம் ஆடும்போது, இது போட்டி நடனமாக ஆடும்போது மகா காளி இதை பார்த்துட்டு, பெண்கள் தனது காலை தூக்கி ஆடுறது அவ்வளவு நாகரிகம் இல்லையே, என்ன செய்வது அப்படின்னு கைகளை சொடக்க போட்டு கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கிறதோட மட்டுமில்லை, கோரமான முகமுடைய காளி கூட தன்னுடைய கண்களால் மண்ணை பார்த்து கவலையோடு, தோல்வி கலந்த கவலையோடு நிற்பது போல அற்புதமாக இந்த சிற்பத்தை வடிவமைத்திருக்கிறார்களே. அவர்களால் அந்த சமயத்தில் ஆசீர்வாதம் கூட பண்ண முடியலை. இப்படிப்பட்ட கலைநயம் மிக்க அருமையான சிற்பங்களை நாம் எங்கே பார்க்கலாம்? திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஆவுடையார் கோயிலின் மகா மண்டபத்துக்கு போனீங்கன்னா இது போன்ற அற்புதமான சிற்பங்களை எல்லாம் நீங்கள் கண்டு ரசிக்கலாம்.